பிரைஸ் லார்ட். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இந்த 11வது நாள் உபவாச தியானத்திற்கு உங்கள் எல்லோரையும் இயேசுவின் நாமத்தினால் வரவேற்கிறேன். இந்த தியானத்தை, இந்த இறை செய்தியை நாம் கேட்பதற்கு முன்பாக நாம் அனைவரும் கண்களை மூடி இந்த பாடலோடு நாமே தயாரிப்போம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய தியானத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து இந்த இறை வார்த்தையை நாம் உள்ளார்ந்த விதமாய் கேட்க ஆரம்பிப்போம். இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிற இறை வசனமானது யோவான் 15. இயேசுவே உண்மையான திராட்சை செடி. இந்த பகுதியை பல முறை நம்ம கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் பொழுதும் நமக்கு புரிகிறது போல, இன்றைக்கு நாம் எந்த இடத்துல வளர்ச்சி அடைந்திருக்கிறோமோ, என்ன தேவைகளில் இருக்கிறோமோ அதற்கேற்றவாறு வார்த்தைகள் நமக்கு பதிலளிக்கும். ஆகவே இன்றைய நாளிலும் உங்களுடைய நிறைய சந்தேகங்கள், புதிதாய் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், வழிகள் என்பதையெல்லாம் இந்த இறைவார்த்தையின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இயேசு சொல்கிறார், நானே உண்மையான திராட்சை செடி என்று சொல்கிறார்.
திராட்சை செடி என்பது இஸ்ரேல் ஜனத்தின் மத்தியில் ரொம்ப சாதாரணமாய் எல்லா வீடுகளிலும் அவர்கள் தோட்டம் அமைத்தாலும் அதைத்தான் அவர்கள் பயிரிட்டு அறுவடை செய்தார்கள். அது எல்லா காலத்திலையும் நடந்ததுனால அந்த ஜனங்களுக்கு திராட்சை செடியை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி தரிக்க வேண்டும் என்று ஒவ்வொன்றும் அவர்களுக்கு பெரிய புரிதல் இருந்தது. அதிகமாக அவர்கள் திராட்சை மதுபானத்தை அவர்கள் பானத்தையும் அருந்தினார்கள். அப்படி இருக்கிற பொழுது இவர் ஊமையாக அதை கொண்டு சொல்லும் பொழுது மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதனால் அவர் இதை ஊமையாக சொல்லுகிறார். உண்மையான திராட்சை செடி நானே. இதற்கு முன்பாக நாம் பல இடங்களிலே பார்க்கிறோம், நானே நல்ல ஆயர் என்று சொல்வதை பார்த்திருக்கிறோம். ஆயருக்கும் ஒரு ஆட்டிடையனுக்கும் ஆடுகளுக்கும் இருக்கிற உறவுகளை பற்றி கூட இயேசு நமக்கு விளக்கி இருக்கிறார். ஆனால் இதை அவர் சொல்லும் பொழுது சீடர்கள் மத்தியில் அவர் இன்னும் வெகு சில நாட்களே அல்லது அந்த ரா உணவிற்கு செல்லுகிற அந்த நேரத்தில் மிகுந்த பாரத்தோடு இருந்த நேரம். அந்த நேரத்தில் அவர்கள் சீடர்களை குறித்து மிகுந்த கவலை கொண்டிருந்தார். இன்னும் நான் சிலுவை சாவை ஏற்க வேண்டிய தருணங்கள் ரொம்ப நேரம் குறைவாக இருக்கிறது. நான் சிலுவை சாவிற்கு செல்லும் பொழுது இந்த சீடர்கள் எல்லோரும் அதை எப்படி தாங்கி கொள்ளப் போகிறார்கள், அதன் விளைவாக அவர்களுடைய எண்ணங்கள் என்ன ஆகும், இவர்களுடைய நட்பு என்ன ஆகும், இவர்கள் இத்தனை நாளும் கற்றுக்கொண்டது எப்படி அவர்கள் பிரதிபலிக்கப் போகிறார்கள், இவர்களுக்குள் ஒரு ஒற்றுமை இருக்குமா, மீண்டும் கடவுளிடத்தில் அவர்கள் ஒற்றுமையை தேடி அமைதியை தேடி வர வேண்டுமே என்பது போன்ற பல கவலைகள் அவருடைய உள்ளத்தில் இருந்ததுனாலே அவர் அன்றைய நேரத்தில் மக்களுக்கு தன்னுடைய சீடர்களுக்கு புரியும்படியாய் என்ன நடக்கவிருக்கிறது, அப்படி என்றால் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த ஓமையை அவர் சொல்லுகிறார். நானே உண்மையான திராட்சை செடி என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இந்த செய்தியை உபவாச ஜெபத்தின் நடுவில் நீங்களும் கூட கேட்டுக்கொண்டிருந்தால், கனி தராத செடியாய் இருந்தால், எங்கோ தூர தொலைவிலே நீங்கள் கடவுளை விட்டு நின்று கொண்டிருந்தால், உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிய முடியாமல் இருந்தால், ஆண்டவருடைய பணிகளை தாழ்மையாக செய்ய முடியாமல் இருந்தால், ஏன் ஆண்டவருடைய பணியை கூட செய்யவே முடியாமல் இருந்தால், சில சமயம் சொல்லுவீங்க, ஓகே ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பா நான் வரேங்கன்னு சொல்லுவீங்க, ஆனாலும் உங்களால் போக முடியாது. அது தொடர்ச்சியாகவே எதுக்குமே போக முடியாதபடி ஆகும். சில காரியங்களை நீங்கள் செய்ய நினைத்தாலும் உங்களுடைய உடல் அதற்கு ஒத்துழைக்காது, உங்களுடைய வீட்டு சூழ்நிலை ஒத்துழைக்காது, உங்களுடைய குடும்பம் ஒத்துழைக்காது. காரியங்களை எதையுமே செய்ய முடியாமல் சில காலங்கள் இருக்கிறதுன்னா அதை நம்ம தடைகள் என்று சொல்கிறோம். இப்படி எதுவாக இருந்தாலும் பல காலங்கள் உங்களுக்கு கடவுளோடு தொடர்பில்லை, உங்களுடைய பணிகளோடு உங்களுக்கு செம்மையாக செய்ய முடியவில்லை, அல்லது ஒரு நல்ல ஜெபத்திலே நிலைத்திருக்க முடியவில்லை, ஃபெல்லோஷிப் உங்களோட ஊழியர்களின் மத்தியிலே பணியாளர்களின் மத்தியோடு நல்ல ஒரு உறவு இல்லை என்று சொன்னால், இது எல்லாமே அந்த திராட்சை செடியோடு சேராத கிளைகளாய் இருக்கிறது என்று அர்த்தமாகிறது. இப்படிப்பட்ட கிளைகளாய் நீங்கள் இருந்து கொண்டிருந்தால், இன்னும் நான் சரியாக கனி கொடுக்கலையே அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருந்தால், உங்களோடு தான் இன்றைக்கு ஆண்டவர் பேசப்போகிறார். எப்படி அந்த சீடர்கள் மத்தியிலும் ஒரு ஒற்றுமையும் அதே சமயம் அவர்கள் கடவுளோடும் ஒரு ஒற்றுமையோடும் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஊமையின் வழியாக பேசப்போகிறார். ஆகவே நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளலாமா? கண்களை மூடி, அன்புள்ள பரலோக தகப்பனே, இதோ இந்த 11ஆம் நாளின் உபவாச ஜெபத்தின் மத்தியிலே எங்களை சந்திக்க வருகிறீர் சுவாமி. நானே உண்மையான திராட்சை செடி என்று அந்த இஸ்ரேல் மக்களிடத்தில் சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு வியப்பாய் இருந்திருக்கும். திராட்சை செடியோடு அவர்கள் வளர்ந்தவர்கள், எக்காலத்திலும் அதனுடைய கனியை புசிப்பவர்கள், அவர்களுக்கென்று அதை வைத்து எங்கே அவர்கள் தொலைத்து நிற்கிறார்கள் அல்லது எப்படி தொடர்பில் வர வேண்டும் என்று அவர்களுக்கு நீர் ஆதங்கத்தோடு கற்றுக் கொடுத்த இந்த ஊமை இன்றைய நாளிலும் அநேகருக்கு அது பாடமாக உணர்வாக கொண்டு போய் சேர்ப்பீராக சுவாமி.
மங்கின உள்ளங்கள், உணர்வற்ற இருதயங்கள், கடவுளை விட்டு தொலைவில் நிற்கிற இருதயங்களுக்குள்ளாய் நீர் பேசும் ஆண்டவரே. இதோ அப்படிப்பட்ட கடினமான இருதயங்கள் உடைக்கப்படுவதாக. இந்த இடத்துல நான் மறைக்கப்பட்டு நீர் வெளிப்படுவீராக என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, எப்பொழுதுமே பழைய ஏற்பாட்டின் நூலிலே திராட்சை செடி என்று சொன்னாலே அது முழுக்க முழுக்க இஸ்ரேல் மக்களைத்தான் குறிக்கிறது. பல இடங்களிலே இறைவாக்கினர்களும் பல இடங்களிலே தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது, இஸ்ரேல் மக்களே, ஆண்டவருடைய குரலை கேள், அல்லது நீ இந்த தவறை செய்யாதே, ஆண்டவர் உன்னை தண்டிப்பார், இஸ்ரேலே நீ இந்த காரியத்தை செய்தால் ஆண்டவருக்கு பிரியமாயிருப்பாய் என்று எந்த இடத்திலெல்லாம் இஸ்ரேலை சொல்லி அவர்கள் முன்மொழிகிறார்களோ அந்த இடத்துலெல்லாம் இஸ்ரேலுக்கு பதிலாக திராட்சை செடியே என்று ஒரு ஓமையாக பல இடங்களிலும் பழைய ஏற்பாட்டின் நூலிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கலாம். திருப்பாடல் 80 அந்த பாடலிலே பார்க்கும் பொழுது 8ஆம் வசனத்திலிருந்து பார்ப்பீர்கள் என்றால், எகிப்து நின்று திராட்சை செடி ஒன்றை கொண்டு வந்தீர். எகிப்து நின்று யாரை கொண்டு வந்தார்? இஸ்ரேல் ஜனத்தைத்தான் கொண்டு வந்தார். ஆகவே இந்த இடத்துல திருப்பாடலின் ஆசிரியரான தாவீது சொல்கிறார், இதோ இஸ்ரேல் ஜனத்தை எகிப்திலிருந்து திராட்சை செடியாக கொண்டு வந்தீர். போகிற வழியெல்லாம் அவர்கள் பல போர்களை செய்து வேற்றினத்தாரை விரட்டினார்கள். அதை சொல்கிறார், வேற்றினத்தாரை விரட்டிவிட்டு அதனை நட்டு வைத்தீர், அவர்கள் வாழும்படி செய்தீர். அதற்கென நிலத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்தீர். பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்தை, இஸ்ரேல் தேசத்தை கடவுள் அவர்களுக்கு கொடுத்தார். அது ஆழ வேரூன்றி நாட்டை நிரப்பியது. அந்த கானான் தேசத்தை அந்த இஸ்ரேல் ஜனங்கள் நிரப்பினார்கள். அதன் நிழல் மலைகளையும் அதன் கிளைகள் வலிமை மிகு கேதுரு மரங்களையும் மூடின. அவர்கள் அவ்வாறாக செழித்து வளர்ந்தார்கள். அதன் கொடிகள் கடல் வரையும் அதன் தளிர்கள் பேராறு வரையும் பரவின. பின்னர் அவர்கள் எப்பொழுது ஆண்டவரை விட்டு விலகினார்களோ, பின்னர் நீர் ஏன் அதன் மதில்களை தகர்த்து விட்டீர்? அதற்குண்டான மதிலே இல்லாமல் வேற்றினத்தாரெல்லாம் படையெடுத்து அவங்கள அடிமைகளாய் கொண்டு போகும்படி ஏன் விட்டு விட்டீர் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல பாருங்கள், எந்த இடத்துலையும் இஸ்ரேல் மக்கள் என்று குறிப்பிடப்படவில்லை. நீர் திராட்சை செடி ஒன்றை கொண்டு வந்தீர் என்று சொல்லி ஒரு ஊமையாக இஸ்ரேல் மக்களைத்தான் பழைய ஏற்பாட்டின் நூலில் முழுக்க சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் இங்கே இயேசு சொல்கிறார், நானே உண்மையான திராட்சை செடி என்று சொல்லும் பொழுது அவர் இந்த புதிய ஏற்பாட்டின் புதிய கட்டளையை அவர் கொண்டு வருகிறார். இந்த புதிய ஏற்பாட்டின்படியாக அவர் சொல்கிறார், திராட்சை செடி என்பது இஸ்ரேல் ஜனம் அல்ல, இயேசுவே திராட்சை செடி என்று சொல்லுகிறார். அதனால்தான் அவர் ரொம்ப ஆணித்தரமாக உண்மையாகவே திராட்சை செடி நானே என்று சொல்கிறார். ஜீசஸ் இஸ் த ட்ரூ வைன் என்று சொல்லுகிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு செடி, அதன் கிளைகள், அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். நடுவில் இருக்கிற அந்த வேரிலிருந்து எல்லாவற்றையும், அது நியூட்ரிஷன்ஸ் தாது பொருட்களாக இருக்கலாம், தண்ணீராக இருக்கலாம், எல்லாவற்றையும் எடுத்து வருகிற அந்த வேரிலிருந்து நடுவில் இருக்கிற செடியானது தான் நாம் வைன் என்று சொல்கிறோம். அப்போ அதில் கிளைகள், சின்ன சின்ன கிளைகளாக அப்படியே பறந்து விரிகிறதெல்லாம் தான் பிரான்ச்சஸ் என்று சொல்கிறோம், கிளைகள் என்று சொல்ல. செடியும் அதன் கிளைகளும், த வைன் அண்ட் த பிரான்ச்சஸ் என்று சொல்லுகிறோம். அப்போது நானே அதன் செடி, ஐ ஆம் த வைன் என்று சொல்லும் பொழுது வேரிலிருந்து அந்த நடுவில் இருக்கிற செடியை அவர் சொல்கிறார், நான் தான் நடுவில் இருக்கிறேன். அப்போ என்னிடமிருந்து தான் கிளைகளாக எல்லோரும் விரிகிறீர்கள். அப்போது இப்போ நான் கையை விரிக்கிற மாதிரி, காலை விரிக்கிற மாதிரி என்னிடமிருந்து தான் விரிகிறீர்கள். அதுபோல் ஒரு ஊமைப்படுத்துகிறார். மக்கள் எல்லோரும் இயேசுவிடமிருந்து வருகிற கிளைகள் தான் என்று சொல்லுகிறார். அப்போது இது புதிய ஏற்பாட்டின் ஒரு புதிய கட்டளையாக அந்த இடத்துல வருகிறது. எப்போவுமே இனி திராட்சை செடி என்று சொன்னால் அது நான் தான் என்று சொல்லுகிறார். எப்படி
கடவுளும் மக்களும் இருக்கிறார்கள் என்றால் மக்கள் எல்லோரும் கடவுளை நம்பினவர்களாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா எல்லாமே கடவுள்கிட்டேருந்து தான் வருது. அப்போ கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே இருக்க உறவானது மனிதர்கள் கடவுளை எதிர்பார்த்து இருக்கிறார்கள். அதே போல தான் எத்தனை கிளைகளாக இருந்தாலும் ஒரு செடியிலே அத்தனை கிளைகளும் இந்த செடி நடுவில் இருக்கிற அந்த செடியை நம்பியே அது வாழுகிறது. அப்போ அந்த செடிகள், அந்த கிளைகள் எல்லாமே செடியிடமிருந்து தான் தண்ணீரை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கிளைகள் எல்லாமே தாது பொருட்களை இந்த செடியிலிருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படி ஒவ்வொரு கிளையும் அது எவ்வளவு பெற்றுக்கொள்ளுதோ அதற்கு ஏற்றாற்போல நல்ல வளமாக சில கிளைகள் வளர்கிறது. சில கிளைகள் நிறைய இலைகளை கொடுக்கிறது, பெரிய பெரிய இலைகளாக இருக்கலாம். சில கிளைகளுக்குள்ள நல்ல கனிகள் வருகிறது, சில கிளைகளில் நல்ல பூக்கள் மலர்கிறது. ஆனால் ஒரு சில கிளைகளோ பூஞ்சையாக வளரவும் செய்யும். இப்படி பல கிளைகளை கொண்டது தான் செடி. இந்த இடத்துல நானே திராட்சை செடி என்று கடவுள் நமக்கு அந்த ஊமையை எடுத்து சொல்கிறார். இதை சொல்லும் பொழுது, இந்த ஊமையை சொல்லும் பொழுது அவர் அந்த சீடர்களுக்கு, இன்னும் சிறிது நாளிலே நான் இருக்க மாட்டேன், உங்களுடைய வாழ்க்கை மிக போராட்டமாய் மாறப்போகிறது. ஆனால் இந்த திராட்சை செடி ஊமையை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு தைரியத்தை நீங்கள் இந்த வேளையிலே பெற்றுக்கொள்வீர்கள் என்று தான் இந்த ஊமையை அவர் ஆரம்பிக்கிறார். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 2ஆம் வசனத்தில் சொல்கிறார், என்னிடம் உள்ள, அதாவது அவரிடமிருந்து தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இருக்கிறது. நீங்களும் நானும் அவரிடத்திலிருந்து தான் அத்தனையும் நாம் ஒவ்வொரு நாளிலுமே, புதிய கிருபை கூட ஒவ்வொரு நாளிலுமே அவரிடமிருந்து தான் பெற்றுக்கொள்கிறோம். நான் பெற்றுக்கொள்கிறேன், நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள், உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்க தனித்தனியாக, ஒவ்வொருவரும் தனித்தனியான கிளை தான். இதில் குடும்ப கிளை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருவரும் ஒரு கிளை என்று சொல்லும் பொழுது ஒவ்வொருவருக்கும் கடவுள் திட்டத்தை அல்ல, நலமான திட்டத்தை தான் வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று நீங்கள் பிறந்த தேதியும் இறக்கிற தேதியும் வெவ்வேறானது தான் ஒவ்வொருவருக்கும். அப்போ அந்த பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை இந்த நலமான திட்டத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அல்லது தவறிவிடக்கூடாது என்பது தான். அப்போ ஒவ்வொருத்தருமே தனித்தனி கிளை தான் இந்த இடத்துல. நம்ம எல்லாருமே இயேசுவை நம்பின மனிதர்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்னிடம் உள்ள கனி கொடாத கொடிகள், இப்போ பாருங்கள், இத்தனை கிளைகள் இருந்தாலும் வெறும் இலையா தள்ளுனா அதில் ஒரு பிரயோஜனமுமே இல்லை. அந்த இடத்துல வெறும் பூ வருது, பூவெல்லாம் உதிர்ந்து போனாலும் அதில் பிரயோஜனம் இல்லை. பூ பூக்கிற அந்த கிளையானது நின்று கனி கொடுக்க வேண்டும், அந்த இடத்துல கனி காய்த்திருக்க வேண்டும் அந்த இடத்துல. அப்போ அவர் கனி கொடுக்காத அந்த கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார், வெட்டி விடுவார். கனி தரும் அனைத்து கொடிகளையும், இப்போ கனி தருது அப்படின்னா இலைகளையெல்லாம் வெட்டி விட்டு, தேவையில்லாத சருகு இலைகள் அதெல்லாம் ஏதாவது இருந்தால், இல்லை அடைத்து கொண்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் காற்றோட்டமாக விட்டு, கொடுக்குதா கொடுக்கலையான்னு பார்க்குறாரு. ஒன்று அங்கே கனியே இல்லை, வெறும் இலையாக தள்ளுதுன்னா அதை தரித்து விடுவார். இல்லை கனி கொடுக்குது அப்படின்னும் போது அதுக்கு கவனம் செலுத்தி அதன் கொடிகளை மிகுந்த கனி தருமாறு, இன்னும் தரணும்னா என்ன, இன்னும் சூரிய வெளிச்சம் படணும். அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இலைகளை எல்லாம் அவர் எடுத்துகிட்டு போடுவார். பூச்சிகள் ஏதாவது இருக்கான்னு பார்த்து அதையெல்லாம் நீக்கி விடுவார். அந்த கிளையிலே இன்னும் கனி தரும்படி அவர் அதற்கு ஏற்பாடை செய்கிறார். அன்பார்ந்தவர்களே, அந்த தரித்து விடுவது அல்லது மிகுந்த கனி தருவது என்பது எதனோடு சம்பந்தப்படுத்துகிறது என்றால், தரித்து விடுதல் என்பது கிளென்சிங், தூய்மைப்படுத்துதலை தான் சொல்லுகிறது. ஏன்னா அந்த காய்ஞ்ச இலைகளெல்லாம் எடுக்கும் பொழுது தூய்மைப்படுத்துகிறார்கள் அந்த இடத்துல. எப்படி நாமும் கூட நம்ம கொஞ்சம் கனி கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் சரியான சூரிய வெளிச்சம் இல்லை, தண்ணி பத்தலை, இல்லை இலையாக பெருசாக இருக்குது. அப்போ நமக்குமே ஒரு கிளென்சிங் தேவைப்படுது. உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் மனதிலும் கூட கிளென்சிங், தூய்மைப்படுத்துதல் அதிகமாக தேவைப்படுகிறது. ஏதோ ஒரு ஆற்றாமையில் நீங்கள் இருக்கலாம், யார் மீதாவது தேவையில்லாதபடி கோபத்தை கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு 90% மக்கள் எப்படின்னா
தன்னுடைய வாழ்க்கை என்ன, தன்னுடைய கரை என்னன்னு பார்க்கவே முடியாமல் அடுத்தவர்களைத்தான் குற்றம் சாட்டுவதிலே இருக்கிறாங்க. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அதனால் எனக்கு மணி சரியில்லை என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கி நல்ல மனுஷராக வாழ்ந்தால் கூட பல பேருடைய பிரச்சனையினால தான் அலக்களிப்பே இன்றைக்கி மற்றவங்களுக்கு நிகழுது. ஆனால் அந்த தவறு செய்கிறவர்கள் ஒரு பொழுதிலும் புரிந்து கொள்வதே இல்லை. நாம் பலருக்கு இடைஞ்சலாக இருக்கிறோம், அந்த எண்ணமே வர்றதில்லை. நான் சரியாக இருக்கிறேன், இந்த எண்ணங்கள் தான் வருது. அப்போ தனக்குத்தானே தரித்து கொள்ளுதல் இயலுமா என்று பார்க்கையில் த வேர்ட் ஆஃப் காட். ஏன்னா திராட்சை செடி நானே என்று சொல்லுகிறவர் இயேசு. இயேசு யார் என்று பார்த்தால் வார்த்தையானவர் தான் இயேசு. அந்த வார்த்தை தான் நம்மை பரிசுத்தப்படுத்தும். ஆமேன். அந்த வார்த்தையை வாசிக்க ஒவ்வொரு நாளும் நமக்கு அதீத ஒரு நம்பிக்கை வருகிறது. கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்கிறோம், தாழ்மைக்குள் நாம் செல்கிறோம், நம்முடைய பாவங்களை அறிந்து கொள்கிறோம். நம்முடைய பாவங்கள் பரிசுத்த ஆவியானவர்னால் சுட்டி காட்டப்படுகிறது. அந்த பாவத்திற்காக நாம் மனம் வருத்தப்படுகிறோம். இப்படித்தான் நம்மை தூய்மைப்படுத்தி கொள்ள முடியும். ஆமென். ஒரு செடியை பற்றி ஓமையாக நம்மிடத்துல பேசுகிற ஆண்டவர் நம்ம உள்ளத்தை தூய்மைப்படுத்த சொல்கிறார். உள்ளத்தில் அடைப்பு இருக்கிறது. நீ உள்ளத்தில் அடைக்கும் பொழுது நீ கடவுளிடமிருந்து தான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். உள்ளத்தில் அடைச்சதுனால உனக்கு அங்கேருந்து வர்ற ஃப்ளோவாகவே இல்லை. ஆண்டவரிடமிருந்து நீ பெற்றுக்கொள்ள முடியாமல், நீ கனி கொடுக்க முடியாமல் நீ தள்ளாடுகிறாய் என்று சொல்கிறார். எபேசியர் 5:26 சொல்கிறது, கிறிஸ்து திருச்சபையின் மீது அன்பு செலுத்தி. இப்போது திருச்சபை என்பது ஒரு என்டிட்டி மாதிரி. ஒரு ஆதி திருச்சபையை கடவுள் உண்டாக்குகிறார், அதிலிருந்து மக்களிடத்தில் வருகிறார். திருச்சபை கிறிஸ்து திருச்சபையின் மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். பாருங்க, இப்போ அவ்வளோ ஒரு அன்பு இருந்தால் தம்மையே ஒப்புவிக்கலாம். அந்த இடத்துல தெளிவாக சொல்கிறார், வார்த்தையினாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். நீங்கள் பெற்ற பேப்டிசமாக இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு முறையும் வார்த்தையினாலே நீங்கள் தூய்மையாக்கப்படுகிறீர்கள். வார்த்தையை நீங்கள் கேட்க கேட்க தூய்மையாவீர்கள். இன்றைக்கு உங்களே கொஞ்சம் பரிசோதனை செஞ்சு பாருங்கள். 11 நாள் உபவாச தியானம் சென்று கொண்டிருக்கிறது. உங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறதா? ஏன்னா we are standing just right in the middle of this fasting prayer. அப்போ பாதியை கடக்கிறோம், நம்ம பாதி முடிஞ்சிருச்சு. இதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு மாற்றத்தின் அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சா? நம்பிக்கை அதிகரிச்சிருக்கிறதா? உங்களே நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள். எனக்குள்ளே ஒரு கிளென்சிங் நடந்து கொண்டு இருக்கிறது. வார்த்தை தான் உங்களை சுத்தம் பண்ண முடியும். அது உங்களுக்குள் நடக்கிறதா? ஒரு வாஞ்சையாய் நான் இந்த நேரத்தில் உட்கார்ந்து கேட்கிறேனா? 2-3 முறை கூட நான் கேட்டு என்னை பரிசுத்தப்படுத்துகிறேனா? இந்த ஒரு ஆர்வம் எனக்குள்ளே இருக்குதா? அல்லது நான் அப்பப்போ அந்த முதல் நாள் நடந்தப்போ கேட்டேன், அப்புறம் 7வது நாள் எனக்கு கொஞ்சம் நேரம் இருந்துச்சா நான் கேட்டேன். அப்படி இருந்தீங்கன்னா உங்களை எங்கேயோ உங்களுக்குள் இருக்கிற அடைப்பு, தீமைகள் தொடர்ந்து கேட்க முடியாதபடி செய்கிறது. மந்த ஆவிகள் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. மந்தத்தின் ஆவிகள்னு நிறைய இருக்குதுங்க. அது என்ன பண்ணும்னா உள்ளத்தில் உட்காந்துக்கிறோம், எதையும் உணர செய்யாது. அது அப்படியே தூங்க சொல்லும். பேசாமல் நான் நல்லா தான் இருக்கிறேன், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிக்கொண்டே இருக்கும் அந்த மந்தத்தின் ஆவி. அன்பார்ந்தவர்களே, எதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் வார்த்தையை கேட்க கேட்கத்தானே விசுவாசம் வளரும். ஒருவன் நீதிமானாக வேண்டும் என்று சொன்னால் தன்னை சுத்திகரிக்க, தூய்மைப்படுத்த எழுந்து வர வேண்டும். வார்த்தையை தேடுங்க முதல்ல. இப்போ கூட உங்களுக்கு நான் எந்திரிக்கணும், ஒரு கனியே கொடுக்காம நான் இருக்கிறேனே, இந்த நேரத்தில் அப்படி மந்தமாக இருக்கிறேனே அப்படின்னு உங்களுக்கு ஒரு உணர்வு வந்துச்சுன்னா உபவாசத்தின் நாளின் முதல் நாளிலிருந்து அப்படியே தொடர்ந்து கேளுங்க. 2-3 நாள் தொடர்ந்து கேளுங்க. சுத்தமாக அடைப்புகளெல்லாம் நீங்கும், இருக்கிற சாக்கடைகளெல்லாம் வெளியேறும். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார்.
ஏனென்றால் அந்த உபவாச ஜபத்திற்கு மகிமை உண்டு, வல்லமை உண்டு. முதல்ல அது வீணாய் போகாது. ஒரு வேளையிலும் உபவாசத்தோடு இந்த வார்த்தைகளை திருப்பி திருப்பி கேளுங்க, உங்களுக்குள் கண்டிப்பாய் மாற்றம் உண்டு. வார்த்தையினாலும் நீரினாலும் அதனை கழுவி தூய்மையாக்குமாறு இயேசு இவ்வாறு செய்தார். அப்போ அந்த வார்த்தை உங்களை சுத்திகரிக்கும். அதனால தான் அடுத்த வசனமாக சொல்கிறார், நான் சொன்ன வார்த்தைகளினால், என் வார்த்தையை கேட்டு கேட்டு தான் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கின்றீர்கள் என்று பிரியாவிடை கொடுக்க போகிற தன் சீடர்களை பார்த்து சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் தான் திராட்சை செடி, இந்த இடத்துல கனி கொடுக்கலன்னா தரித்து விடுவார், கனி கொடுப்பதில் தேவையில்லாததை கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளினாலே நீங்கள் தூய்மையாய் இருக்கிறீர்கள். இதோ இறுதியாக அவர் சொல்கிறார், நான் உங்களோடு இணைந்திருப்பது போல. இப்போது ஒரு செடியையோ, நடுவில் இருக்க பெரிய செடியோ, அதில் இருக்க கிளை ஒரு கிளையை நம்ம எடுத்துக்கலாம், எல்லாருமே அந்த ஒரு கிளையாக நாம் கற்பனை செய்து கொள்ளலாம். அப்படின்னா அவர் சொல்கிறாரு, நான் இயேசுவாகிய நான் உங்களோடு இணைந்திருப்பது போல். அவர் இணைஞ்சு நிற்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ அவர் செடியாக இருக்கிறாருன்னா அந்த கிளையை தன்னோடு ஒட்ட வைத்து கொள்கிறார். அதிலிருந்து அவங்களுக்கு நம்ம உணவளிக்கணும், போஷிக்கணும், பாதுகாக்கணும் என்று ஞானத்தை கொடுக்கணும், வழி நடத்தணும் என்று சொல்லி பிரியமாகத்தான் அந்த கிளையை தன்னோடு வைத்திருக்கிறார். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல கிளையாகிய நம்ம என்ன செய்யணும்? நம்ம அவரை எதிர்பார்த்து இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நீங்களும் என்னோடு இணைந்திருங்கன்னு சொல்கிறார். நம்ம அவரோட இணைஞ்சு நிற்கணும். முதல்ல அது அதிகாலை வேளையில் கண்ணு முழிச்சா நம்ம நிற்கணும். எல்லா நேரங்களையும் நம்ம ஸ்தோத்திரம் சொல்லி அவரோடு இணைந்திருக்கணும். நிறைய நம்ம வளர்ச்சியை அடையணும். கொடி இந்த சைடில் போகிற அந்த கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தால் அன்றி அண்டர்லைன் பண்ணி யோசிச்சு பாருங்கள். பல வகையான கிளைகள் இருக்குது. அப்போ பாருங்கள், உலகத்தில் இன்றைக்கி இருக்கிற எத்தனை கோடி மக்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஒரு கிளை. இப்போ இந்த கிளைகள் எல்லாமே ஒரு செடியை நம்பித்தான் இருக்கிறது. அப்போ ஒரு செடி ஒரு கிளை இந்த செடி எனக்கு வேணான்னு நினச்சிச்சுன்னா கிளைக்குத்தான் நட்டம், அது செடிக்கு நட்டம் அல்ல. முதல்ல அது கிளைக்கு தான் நட்டம். நான் சேர மாட்டேன், நான் வளர மாட்டேன், என்னை நான் தாழ்த்தி கொள்ள மாட்டேன், நான் கீழ்ப்படிய மாட்டேன், என் போங்கலை நான் நடப்பேன் என்று சொல்லி ஒரு கிளை முடிவெடுத்து விட்டது என்று சொன்னால் அந்த கிளைக்குத்தான், அதனுடைய வாழ்க்கைக்குத்தான் நட்டமே ஒழிய செடிக்கு எந்த நட்டமும் இல்லை. ஒரு செடிக்கு கோடி கோடி கோடியான உலகமெங்கும் இருக்கிற மக்கள் தான் கிளைகளாக இருக்கிறார்கள். அதைத்தான் சொல்லுகிற, நான் உங்களோடு இணைந்திருப்பது போல. நான் தான் கிளையவே கொடுத்தேன், நான் தான் இணைய வச்சிருக்கிறேன், நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கொடி திராட்சை செடியோடு, கொடி இப்படி போகுது, அது திராட்சை செடியோடு இணைந்து இருந்தால் அன்றி தானாக ஒரு கிளை தானாக கனி தர இயலாது. இயேசுவோடு சேராத ஒருவன், இயேசுவை விசுவசிக்காத ஒருவன், இயேசுவுக்கு கீழ்ப்படியாத ஒருவன் ஒரு பொழுதிலும் கனி தரவே முடியாது. அப்படி என்றால் அந்த கனி என்பது என்ன என்று நீங்கள் நினைத்தால், நீங்கள் இவ்வளோ நேரம் நினச்சிருப்பீங்க, கடவுள் வச்சுருக்கிற திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதா? நான் ஒரு பிஸ்னஸ் செய்கிறேன், ஒரு கிளைனா, நான் இப்போ இயேசுவோடு சேர்ந்தால் என்னோடய பிஸ்னஸ் செழிப்பாகும், அதுவா? இல்லை அன்பார்ந்தவர்களே, நீங்கள் வெறும் கிளைகளே. நான் ஒரு கிளை, நீனும் ஒரு கிளை தான். நாம் கனி கொடுக்குறோமா? திராட்சை கனிகளை கொடுக்குறோமா? அதுக்கு தான் இந்த கிளையே வந்திருக்குது உலகத்துக்கு. கனி என்பது பரிசுத்த ஆவியின் கனிகளை நாம் பெற்று இருப்பது தான். நமக்குள்ளே நாள்பட பெரும் கனிகளை கொடுப்பது போல வளர்ச்சி அடைந்த ஒரு கிளை, ஆரோக்கியமாக வளர்கிற ஒரு கிளை எப்படி மிகுந்த கனி கொடுக்குமோ அதுபோல நமக்குள் ஆவியானவரின் கனிகளான அன்பு வர வேண்டும், ஒரு மெச்சூரிட்டி லெவல், பொறுமை வர வேண்டும், நீடித்த சாந்தம், தன்னடக்கம், மகிழ்ச்சி, இப்படிப்பட்ட கைண்ட்னஸ், பரிவு, இது எல்லாம் ஃபெய்த், இது எல்லாம் நமக்குள்ளே வரணும்.
நாம் எப்படி நாம் பெற்றுக்கொள்கிறோமோ, அமைதியை பெற்றுக்கொள்கிறோமோ, அதே அமைதியை உலகிற்கு நீங்கள் ஒளி என்று சொல்கிறார். என்னுடைய அமைதியை நான் அடுத்தவர்களுக்கு கொடுக்க முடியும். எனக்குள் மிகுந்த கனி இருந்தால் நான் மற்றவர்களுக்கும் பகிர முடியும், மற்றவர்களுக்கும் அன்பை கொடுக்க முடியும். நீங்கள் கனி தர வேண்டும். ஆவியானவருடைய கனிகளைத்தான் அவர் சொல்லுகிறார். அந்த கனிகள் தந்தால்தான் நீங்கள் பிரயோஜனமுள்ள கிளைகளாக இருப்பீர்கள். உங்களுக்குள்ள நீங்கள் 10 வயசில் ஆண்டவரை அறிந்து கொள்கிறீங்க, தொடர்ந்து செய்தி கேட்குறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, பல கோயிலுக்கு போகிறீங்க, ஒரே ஜபம்தான் உங்கள் வாழ்க்கையில். மற்றவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது பயங்கர ஜபக்காரங்க, பார்த்தீங்களா யூடியூப்பில் எப்போ பார்த்தாலும் மெசேஜ் கேட்பாங்க, வெளிப்பிரகாரமாக எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த கேட்குற நேரம் முடித்த உடனே திருப்பியும் சண்டை, சச்சரவுகள், மன அலைக்கழிப்புகள், வியாதிகள், இது எல்லாம் போராட்டமான வாழ்க்கையே தொடர்ந்து கொண்டு இருந்தால் நம்ம கனி கொடுக்கவே இல்லைன்னு அர்த்தம். ஏனென்றால் இந்த கிளையானது இயேசுவோடு சேரவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழவில்லை என்று அர்த்தம். இதுதான் ஃபைனலாக. அவருக்கு பிரியமாக நம்ம இன்னும் நடக்கவே இல்லை. அதனால தான் வியாதிகள் வீட்டுக்குள்ளே இருக்குது, போராட்டங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குது, ஞானம் இல்லாத வாழ்க்கை இருக்குது, கடன் பிரச்சனையோட வாழ்க்கை இருக்கிறது, நமக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை. ஏன்னா பிரியப்படுத்தாமல் நம்ம பிரியத்தை நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதனால்தான் கனி கொடுக்காமல் வெறும் இலைகளை தள்ளுறதா, இல்லை காஞ்சி போன ஒரு கிளையாக, வதங்கி போன ஒரு கிளையாக, என்னை தரித்து போடு, நான் பெரிய ஆள், நான் எங்கேயோ போகிறேன் பாரு அப்படின்னு வீணாக தன் பெருமை பேசி கொண்டு இருக்கிற கிளைகளாக இன்றைக்கு அநேக பேர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதோ இயேசு சொல்கிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால், அவருடைய வார்த்தைகள் நமக்குள் நிலைத்திருந்தால், நாம் வாழுகிற வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமாக இருந்தால், அங்கேருந்து வார்த்தை வரணும், நாம் திருப்பி கொடுக்கறது அந்த கனிகள் நமக்குள்ள நிலைத்திருந்தால், அப்போது அவர் என்ன செய்வாரா, நீங்கள் கொஞ்சமாவது கனி கொடுங்க, அப்படி இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். இன்னும் மிகுந்த கனி தரும்போட்டு என்ன செய்வார், எதையாவது கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற அந்த கெட்ட குணங்களை கூட அவர் தரித்து விடுவார், உனக்கு உதவி செய்வார். உனக்கு பதட்டமான சூழ்நிலையிலும் உனக்கு இன்னும் அவர் நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை செய்வார். உன்னை கைவிடாது உன்னை வழி நடத்துவார். உனக்கு முன்னும் பின்னும் பாதுகாவலாய் இருந்து உன்னை பாதுகாப்பாய் பத்திரமாய் அவர் எடுத்து சொல்வார். நீ கொஞ்சமாவது கனி கொடு, உன்னை சுற்றிலும் இருக்கிற அந்த கருப்பு காரியங்களை, உனக்குள்ள இருக்கிற குழப்பங்களை, அவநம்பிக்கைகளை அவர் தரித்து உன்னை அவர் எடுத்து சொல்வார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இயேசுவை நாம் பின்பற்றவில்லை என்று சொன்னால், அவரை நாம் திருப்திப்படுத்தவில்லை என்று சொன்னால், நாம் எதுவும் செய்ய இயலாது. 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், என்னோடு இணைந்து இராதவர் கொடியை போல இணைஞ்சில்லை. அப்போ தனியாக தொங்குது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சி போய் அந்த ஒட்டிகிட்டு இருக்கிற அந்த கிளையோடது அப்படியே ரொம்ப சன்னமாகிடுச்சு. இங்கெல்லாம் காஞ்சி போகுது, கரிஞ்சு போகுது, ஒரு பதிலும் இல்லை அதுக்கிட்டேருந்து. பார்த்திங்கன்னா நிறைய பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் கூட அப்படி தான் போயிடும். ஃபோன் பண்ணி அவங்க எடுக்கவே இல்லைன்னு என்ன ஆகிடும், பேச்சுவார்த்தையே கட் ஆஃப் ஆகிடும். அது போல தான் இந்த கிளை எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல அப்படின்னா தரித்து எரியப்பட்டு காஞ்ச இலையாயிடுச்சு. கட் பண்ணதோட மட்டும் இல்லாமல் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரின் மேல் அச்சம் கொள்ளுங்கள். இறை வார்த்தை உண்மையானது, புள்ளியோ எழுத்தோ மாறாதது. அப்படிப்பட்ட தரித்து விடப்படுகிற அந்த கிளைகளெல்லாம் உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு காஞ்சி போனது எல்லாம், கனி கொடுக்காதது எல்லாம், இலையா தள்ளுனது எல்லாம், தன் பெருமை பேசுனது எல்லாம், உள்ளுக்குள்ள கனிகள் இல்லாதது எல்லாமே கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நித்திய நரகத்திற்குள் தள்ளப்படுவார்கள். அவ்வகையான ஆத்துமாக்கள் நித்திய நரகத்திற்குள் தள்ளப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட கனி கொடுக்காத கிளைகள் யார் என்று சொன்னார்? கடவுளை தேடிக்கொண்டே இருந்தும் கடவுளுக்கு பணி செய்கிறேன் என்று சொல்லுகிற மக்கள், ஆனால் கடவுளுக்கு பிரியத்தை கொடுக்காத மக்கள்.
கடவுளுடைய இறை வார்த்தைக்கு அடிபணியாத மக்கள், தன்னுடைய மேட்டிமையை எடுத்துக்கொள்கிற மக்கள், இவர்கள் எல்லோரையும் தான், இந்த ஃபேக்காக நடந்து கொள்பவர்களைத்தான் தரித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். உங்களுடைய உள்ளத்தை இன்றைக்கு பரிசோதனை செய்து பாருங்கள். நீங்கள் சமீப காலத்தில் கனி தர முடிகிறதா? நீங்கள் எடுத்து செய்ய நினைக்கிற காரியங்கள் இன்றைக்கு வெற்றிகரமாய் செய்ய முடிகிறதா? போராட்டத்தோடே நீங்கள் கடவுள்கிட்ட வர்றீங்களா? அப்படி என்றால் நீங்கள் உங்களுடைய கிளை என்பது மிகுந்த ஊட்டச்சத்து இல்லாமல், அவரோடு சேராமல், அவருக்கு இணங்காமல் இருக்கிறது என்ற அர்த்தம். அன்பார்ந்தவர்களை, இறுதியாக ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த பகுதியை நான் தியானித்து கொண்டு இருக்க வேளையில் இயேசுவே செடியாக இருக்கிறார், நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு கிளையாக இருக்கிறோம். இப்படியாக அதே போல தான் நம்முடைய இந்த உலகியல் வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் ஒரு இடத்துல செடியாக இருக்கிறோம். ஒரு தாயாக இருந்தால் பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைகள் தான் கிளைகள். அப்போ ஒரு தாய் தான் செடி. அந்த இடத்துல தாயிடமிருந்து தான் நல்ல ஒழுக்கத்தையும் திடத்தையும் அறிவுரைகளையும் நல்ல நடத்தைகளையும் பிள்ளைகளாகிய கிளைகள் பெற்றுக்கொள்ள முடியும். சில கிளைகள் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, அப்படியான பெற்றோர் எனக்கு தேவையில்லை, அப்போ கர்வத்தோடு பேசுகிறார்கள், எட்டி உதைக்கிறார்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கிளைகள் அந்த செடியோடு சேராமல் தரித்து போகிறது, வெளியில் போயிடுறாங்க, தரித்து போகிறாங்க. நம்ம உலகியல் வாழ்க்கையிலும் இந்த செடியும் கிளைகளும் இருக்கிறது. ஒரு பெற்றோராக இருந்தால் பிள்ளைகளோடு கிளைகளாய் இருக்கிறீர்கள். ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பொறுப்பு, சம்பளம் கொடுக்கிறார்கள் என்றால் உங்களுடைய வேலை தான் உங்களுடைய கிளைகள். நீங்கள் அதில் சரியாக செய்யாத பொழுது நீங்கள் அங்கே இடத்துல கஷ்டப்படுவீங்க. இந்த வேலை உங்களை விட்டு போய்விடும், அந்த இடத்துல நல்ல பெயர் உங்களை விட்டு போய்விடும், நீங்கள் அவமானத்திற்கு உள்ளாக்கப்படுவீர்கள். அப்போ அந்த இடத்துல நாம் கனி கொடுக்கும்படி தான் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறோம். சில நேரங்களில் நீங்கள் கடவுளுக்கான பணிகளை செய்வீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் குழுக்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும். இப்போ நீங்கள் ஒரு கிளையாக இருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் குழுவோடு சேர முடிகிறதா? நீங்கள் அவர்களோடு இணக்கமாக வாழுகிறீர்களா? உங்களுக்கு உண்டான காரியங்களை அவர்களோடு சேர்ந்து இணைந்து செய்தால்தான் பலன் கொடுக்க முடியும். ஆனால் நாம் பெருமையாக மேட்டுமையாக நானே கிளை, எனக்கு கடவுள் டைரக்டாக கொடுப்பார், இல்லையே. செடியோடு இணைந்து தான் எதுவுமே கிளைகள். ஆண்டவரோடு இணைந்து நம்முடைய உயிர் மூச்சின் வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் உலகத்திலோ நாம் கிளைகளாக இருக்கிறோம். பல சமயங்களிலே செடியோடு இணைந்து இருக்கிறோம். செடி இல்லாமல், ஒரு மென்டார் இல்லாமல், ஒரு ஆயர் இல்லாமல் கூட நம்ம வாழ முடியாது. பெற்றோர் இல்லாமல் வாழ முடியாது. இப்போ குடும்பத்தில் சில பேர் யாராவது ஒருத்தர் தான் சம்பாதிப்பாங்க. அது ஒரு மூத்த பிள்ளையாக இருக்கலாம், கடைசி பிள்ளையாக இருக்கலாம். அந்த பிள்ளையினுடைய சம்பாத்தியத்தை வைத்து தான் சில பிள்ளைங்க படிக்கும், எல்லாமே. இந்த கிளைகளெல்லாம் உயிர் வாழும். அப்போ இந்த செடியோடு இணைந்திருக்கணும், இல்லையா? இப்போ இந்த கிளை ரொம்ப ஓவராக பேசிச்சுன்னா இந்த செடி என்ன பண்ணிவிடுது, நான் உனக்கு கொடுக்க வேண்டிய அலவன்ஸை கட் பண்ணுறேன், போய் சேரு அப்படின்னு கட் பண்ணி விடுது. அப்போது இந்த உலகத்திலும் செடியும் கிளைகளுமாக இருக்கிறோம். பல நேரங்களில் நாம் அநேகரிடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிளைகளாக இருக்கிறோம். நமக்கு நல்லது செய்திருக்கிற மக்கள் அநேக பேர் இருக்காங்க. இன்றைக்கு அந்த உறவை நீங்கள் நீடித்து வைத்திருக்கிறீர்களா? அந்த உறவோடு நீங்கள் சார்ந்திருக்கிறீர்களா? நல்ல உறவுகளோடு நாம் சாராமல் கொஞ்சம் காலம் ஆகிடுச்சு, இல்லை இப்போ பேச்சுவார்த்தை இல்லை, நான் கோவிச்சுக்கிட்டேன், நான் உறவு முறிச்சுக்கிட்டேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அடிமுட்டாள்கள். அங்கேருந்து தான் உங்களுக்கு அந்த ஊட்டச்சத்தே வருகிறது. அவர்கள் மூலமாக தான் கடவுள் அருளுகிறார். அப்படிங்கிறப்போ அந்த உறவை நீங்கள் முறிக்கும் பொழுது உங்களுக்கு எந்தவித ஊட்டச்சத்தும் இல்லாமல் கனி தர முடியாதவர்களாய் நீங்கள் தனித்து காணப்படுவீர்கள். இதோ இன்றைய நாளில் நாம் அப்படி கனி தராத கிளையாக இருக்கிறோமா? தரித்து விட வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோமா? அல்லது மிகுந்த கனி கொடுக்கும்படி, இதோ இந்த கிளையை பார் எவ்வளோ கனி இருக்குது என்று மக்கள் நம்மை பார்த்து வியப்படையும்படி நம்முடைய வாழ்க்கையிலே கனி இருக்கிறதா? நம்ம முகத்தை பார்த்தாலே தெரியும், அதிலே ஒரு கனி இருக்கிறது. உங்கள் புன்னகையிலே ஒரு கனி இருக்கிறது. நீங்கள் பேசுவதிலே கனி இருக்கிறது. அதில் ஞானம் வெளிப்படுகிறது. இவங்களை போல நிம்மதியாக இருக்கணும்பா என்று சொல்லும்படியாய் நம்முடைய வாழ்க்கையே கனிகளால் நிரம்ப வேண்டும். செபிக்கலாமா? என் கூடவே இரும் ஓ இயேசுவே,
நீரில்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே. நீரில்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே. நீரில்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே. நீரில்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே. நீரில்லாமல் நான் வாழ முடியாது. ஆமாண்டவரே, நீர் இல்லாமல் நாங்கள் வாழவே முடியாது. உம்மிடத்திலிருந்து தான் அனைத்து நன்மைகளும், ஒளியின் பிறப்பிடமார்ந்த உம்மிடத்திலிருந்து தான் அனைத்து நன்மைகளும் எங்களுக்கு கிடைக்கிறது. ஒவ்வொரு நாளும் கூட எங்களுடைய ஆயுசு நாட்கள் ஆரம்பித்து எங்களுடைய கை கால்களெல்லாம் இயங்குபடிக்கு நல்ல புத்தி சுவாதீனத்திலிருந்து, நல்ல இருதய வேலைப்பாட்டிலிருந்து இதோ நீர் எங்களுக்கு கொடுத்தால் ஒழிய எங்களுக்கு வேறு எங்கிருந்தும் அது கிடைக்காது. இதோ எங்களுடைய நாடை நடத்துவதற்கு தேவையான அறிவாற்றலையும் ஞானத்தையும் உம்மிடத்திலிருந்து தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் சாதாரண மனிதர்களாய் இருக்கிறோம். அநேக முறை தவறி விடுகிறோம், தவறான பாதைக்கு சென்று விடுகிறோம். உம்முடைய இரக்கம் இருந்தால் ஒழிய நாங்கள் மீண்டும் உயிர் பெற்று எழவே முடியாது. இதோ ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் உமக்கு முன்பாக முழங்கால் இடுகிறோம். இதோ உம்முடைய இரக்கத்தை நாடி வந்திருக்கிறோம் சுவாமி. இதோ ஒரு சிலர் இந்த இடத்துல அதிக கனி கொடுத்திருக்கலாம், பலர் கனியே கொடுக்காமல் இருக்கலாம். பலர் தன்னுடைய சுய தம்மட்டத்தினாலே வெறும் இலைகளை தள்ளி கொண்டு இருக்கலாம். எந்தவித மாற்றமும் இல்லாமல், கடவுளுக்கான எந்த பணியையும் செய்யாமல், பணியை செய்ய முடியாமலும் இன்றைக்கு இதோ கனி கொடுக்காத மனிதர்களாய் நின்று கொண்டு இருக்கலாம். இதோ ஆண்டவரிடத்தில் இறைஞ்சி கேளுங்க, கண்ணீரோடு கேளுங்க. ஆண்டவரே, நான் எதுவும் கனி தராத ஒரு கிளையாய் நிற்கிறேனே. இதோ நான் காய்ந்து போகக்கூடிய நாட்கள் விரைவிலே இருக்கிறதே. இதோ நான் தரித்து விடக்கூடிய நாட்கள் மிக விரைவிலே வரப்போகிறதே. இதோ என் மீது இரக்கமாயிரும் சுவாமி. என்னுடைய கட்டுகளையெல்லாம் நீர் அவிழ்த்து விடும் ஆண்டவரே. எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. இதோ நான் கனி கொடுக்கும்படி என் உள்ளத்திலே அமைதியை தாரும் சுவாமி. என்னுடைய கெட்ட குணங்களெல்லாம் வெளியேறும்படி இதோ நான் உமக்கு அஞ்சி நடக்கிற பிள்ளையா என்னை எழும்பி நிற்க வைப்பீராக சுவாமி. இதோ உமக்கான நேரத்தை கொடுக்காமல், இதோ நான் ஒவ்வொரு நாளிலும் உம்மிடத்தில் ஜெபிக்க நேரிடாமல் நான் செய்த தவறுக்காய் மன்னிப்பு கேட்கிறேன். என் குடும்பத்தார் உம்மை அசட்டையாய் நினைத்து ஜெபிக்காத நேரங்களுக்காய் நான் மன்னிப்பு கேட்கிறேன். என்னுடைய நேரத்தை நான் பல விதங்களில் ஆடம்பரமான காரியங்களுக்காய் நான் செலவு செய்தேன், வீணான காரியங்களுக்காய் நான் செலவு செய்தேன். என்னுடைய நேரத்தை நான் உமக்கு கொடுக்காதபடியினாலே இதோ இன்றைக்கு என் வீடு இருளடைந்து காணப்படுகிறது. என்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் இதோ கேள்விக்குறியாய் நிற்கிறது. எங்களுடைய உடல் சுகவீனங்களெல்லாம் கேள்விக்குறியாய் நிற்கிறது. இதோ கனி கொடுக்காதவர்களாய் இதோ நாங்கள் நிற்கிறோமே ஆண்டவரே.
இதோ இந்த உபவாச ஜெபத்திலே நாங்கள் கலந்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் வீட்டிற்கு நீர் ஒளியை தாரும் ஆண்டவரே. இன்றைக்கு அந்த கட்டுகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினால உடையட்டும் சுவாமி. இதோ எங்கள் மீது உம்முடைய இரக்கத்தின் பார்வை திரும்பட்டும் ஆண்டவரே. இதோ நாங்கள் கனி கொடுக்கும்படி இதோ எங்களுடைய கிளைகளை நீர் சரி பண்ணுவீராக, தரித்து விடுவீராக. எந்த இடத்திலே அடைப்பட்டிருக்கிறதோ அதை சரி செய்வீராக சுவாமி. நீரே இது திராட்சை செடியாக இருக்கிறீர், இதை நட்டு வளர்ப்பவர் தந்தையாக இருக்கிறார். இதோ தந்தையே, எங்கள் மீது இரக்கம் காட்டும். உம்முடைய சுத்தம் எங்களுக்குள் நிறைவேறும்படிக்கு இதோ எந்த இடத்துல அடைபட்டு இருக்கிறதோ அதை நீர் சரி செய்வீராக. இதோ ஆவியானவரே, எங்கள் மீது கரிசனம் காட்டுவீராக, இரக்கம் காட்டுவீராக. உம்மை உதாசீனப்படுத்தின நேரத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து பார்க்கிறோம். உம்மை துக்கப்படுத்தின நேரங்களை நினைவு கூர்ந்து பார்க்கிறோம். இதோ நாங்கள் உம்மீது அசட்டையாய் இருந்து விட்டோம். இதோ மன்னிப்பு கேட்கும்படி இதோ அந்த காணாமல் போன மகன் போல ஓடி வருகிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் இணைத்து கொள்ளும் சுவாமி, உம்மோடு இணைத்து கொள்ளும் ஆண்டவரே. இதோ நாங்கள் இணைத்து கொள்ளாமல் விட்டால் இதோ அந்த திருப்பாடல் 80 பார்க்கிறது போல நீர் பாலும் தேனும் வழியும் கானான் தேசத்திற்கு அழைத்து சென்றீர். வேற்றினத்தின் நாட்டவரை எல்லாம் அழிக்கும்படியான நல்ல நிலைமையை கொடுத்தீர். கேதுரு மரம் போல வளர்ந்து செழிக்கும்படி செய்தீர். ஆனால் உம்மிடத்தில் அந்த கிளை ஒட்டாமல் இருந்ததினாலே இதோ மதில் சுவர்களையெல்லாம் தகர்த்து விட்டீர் என்று பார்க்கிறோம். இதோ மற்றவர்களெல்லாம் உள்ளே நுழைந்து எங்களை நாசம் பண்ணும்படி, இஸ்ரேல் ஜனத்தை நாசம் பண்ணும்படி நீர் மதில் சுவர்களை உடைக்கிறவர் என்று பார்க்கிறோம். இதோ எங்களுடைய குடும்பமும் சிதறுவதற்கு முன்பாக, என்னுடைய ஆத்மா நித்திய நரகத்தில் போய் சென்று சேர்வதற்கு முன்பாக, இதோ என்னுடைய வாழ்நாளோ சிறிதாய் இருக்கிறது, அதற்குள்ளாய் உம்முடைய திட்டங்களை நான் நிறைவேற்றாமல் வெளியேறி விடுவதற்கு முன்பாக இதோ நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவரே. நாங்கள் எழுந்து நிற்கிறோம். பலவீனர்களாய் இருந்தாலும் கூட நல்வழியை பின்பற்ற நாங்கள் எழுந்து வருகிறோம் சுவாமி. நாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து கொண்டு இதை நாங்கள் திருத்திக் கொள்ள இன்றைக்கு நாங்கள் எழுந்து வருகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற பணிகளை நாங்கள் எல்லோரோடும் சேர்ந்து இணைந்து செய்ய, இதோ அந்த இணைப்பாளரோடு இணைந்து செய்ய, இயேசுவாகிய உம்முடைய செடியோடு நாங்கள் இணைந்து செய்ய, எங்களுக்கென்று கொடுத்திருக்கிற செடிகளோடு நாங்கள் இணைந்து செய்ய எங்களுக்கு நல்ல உள்ளத்தை இன்றைக்கு தாரும் ஆண்டவரே. இதோ உம்மோடு நாங்கள் ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். உமக்கு பிரியமான காரியத்தை நாங்கள் செய்வோம் என்று இந்த இடத்துல உடன்படிக்கை செய்கிறோம். நேரத்தை கொடுத்து உம்மிடத்தில் வருவோம் என்று உடன்படிக்கை செய்கிறோம். கெட்ட குணங்களை நாங்கள் எடுத்து போடுவோம் என்று இதோ இந்த வேளையில் உறுதி எடுக்கிறோம் சுவாமி. அதிக ஜெபத்திலும் நிலைத்திருந்து அடுத்திருக்கிற மனிதர்களை அன்பு செய்து நாங்கள் வாழ எங்களுக்கு இன்றைக்கு ஆசீர்வாதத்தை தாரும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இயேசுவனிடம் இருக்கிற கிளைகள் தான். அவருக்கு அஞ்சி நடப்போம். நாம் நல்ல கனி தர வேண்டும் என்று இன்றைய நாளில் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட்.